வார்த்தைக்கு ஆரம்பமாக நம்ம சகோதரி சரிதா அவங்க ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்பா 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 கிருபையாய் நேசிக்கிறதா அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இதோ ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர தகப்பன உடைய ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவரே சப்பா பேச போகிற இந்த வார்த்தை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அப்பா, எங்களுடைய இருதயத்துக்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர தகப்பன வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஆண்டவரே சப்பா கேட்கிற அப்பா உமக்கு ஸ்தோத்திர தகப்பன கேட்கவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன உடைய சித்தத்திற்கு மாத்திரம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த சித்தம் எதுவோ நீங்க அதை மாத்திரம் நீங்கள் நிறைவேற்ற போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன ஸ்தோத்திரம்பா. கொடுக்க போற அந்த வார்த்தையை பேச போகிற ஊழியக்காரருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அந்த வார்த்தை ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்க இருதயத்துக்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஒரு ஆறுதலாகவும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே சப்பா எதிர்காலத்துக்கும் பிரயோஜனமா இருக்க கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே சப்பா கிரிகளை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அப்பா நீர் வல்லமை எடுத்து பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர தகப்பன ஊழியக்காரரோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே சப்பா நீர் பேச போற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் பலப்படுத்துங்க. அப்பா ஸ்தோத்திர தகப்பன நீர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுமாய் கூட நம்ம மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் சைமன் நாயக் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாம் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். நமக்காக தேவனுடைய வார்த்தையை அவர் கொண்டு வருவார். Praise the Lord to all. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். Happy to meet you through Zoom once again. மீண்டும் ஒரு விஷயம் இந்த ஜூம் மூலமாய் உங்களோடு கூட சேர்ந்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். I am very happy about Pastor Saravanan. Every morning he is joining us in the conference call. தினந்தோறும் காலை 6:30 7 மணி வரைக்கும் நடக்கிறதான அந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர்ல பாஸ்டர் சைமன் சரண் அவர்கள் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். I hope this will happen in Tamil Nadu also, so that every day you all can listen to the God's word. தற்பொழுது கன்னட மொழியிலே நடைபெறுகிற இந்த ஜெபமானது தமிழ்நாட்டிலும் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு வெகு விரைவில் இது நடைபெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. So Amen. we are talking about the 5 powers. நாம் 5 விதமான வல்லமைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Last week we learned about the spiritual power. கடந்த வாரத்திலே ஆவிக்குரிய வல்லமையை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். We understood how the children of God received God's spirit and they accomplished God's mission. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று கடந்த வாரத்தில் இந்த பாடத்தின் மூலமா நாம் நன்கு புரிந்து கொண்டோம். So today we are going to see the second power. இன்றைக்கு நாம் இரண்டாவது வல்லமையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். The second and the important power that we need is intellectual power. இரண்டாவதாக நாம் பார்க்கிற இந்த ஒரு வல்லமை மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வல்லமை என்று சொன்னால் அறிவு சார்ந்த வல்லமை. So we need to understand 3 different kinds of wisdoms. 3 kinds of wisdoms. நாம் 3 வகையான ஞானங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். In this world there are 3 kinds of wisdoms, but the important one that we are going to see. இந்த உலகத்திலே 3 விதமான ஞானங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்றை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். So that wisdom is God's wisdom. அந்த ஞானம் என்பது அந்த அறிவு சார்ந்த காரியம் என்பது தேவனுடைய அறிவாய் இருக்கிறது. What about the other 2 wisdoms? மற்ற 2 ஞானங்களை குறித்து எப்படி?
Those wisdoms are, one is human wisdom, அந்த ரெண்டு ஞானங்களும் அல்லது அறிவு சார்ந்த காரியங்களும் மனிதனை சார்ந்ததாக இருக்கிறது. and the second one is satanic wisdom. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அது சாத்தானுக்குரிய ஒரு ஞானமா இருக்கிறது. So the three types of wisdom, one is humans, second one is Satan's, third one is God's. மூன்று விதமான ஞானங்கள் இருக்கிறது. ஒன்று மனிதனை சார்ந்த ஞானம், இன்னொன்று சாத்தானை சார்ந்த ஞானம், மூன்றாவது தேவனை சார்ந்ததான ஞானம். You know, humans' wisdom is limited to only body. இந்த மனிதனுடைய ஞானம் அறிவு என்பது மனிதனுக்குரிய அந்த அளவுக்குரிய காரியங்களிலே இருக்கிறது. Then wisdom is about what to eat, what to wear, where to sleep. This is what they think about. இந்த மனிதனுடைய ஞானம் என்பது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எப்படி நாம வாழ்வோம், எப்படி நாம இருப்போம் அப்படின்ற காரியங்களை குறித்ததான ஒரு ஞானமா இருக்கிறது. In the food wise, there are so many food channels, right? In the TV also, in the YouTube also. So they are spending lots of time to prepare new foods. பாருங்க, இந்த உலகத்துல மனிதனுடைய ஞானம் சார்ந்த காரியங்கள் வந்து பார்க்கும்போது உணவை குறித்து அவங்களுக்கு அதிகமா இருக்கிறது. குறிப்பா யூடியூப்ல இந்த மீடியாக்களை நாம் பார்க்கும் பொழுது அதுக்காக நேரத்தை அவர் செலவழிக்கிறார்கள். புது வகையான உணவு முறைகள்லாம் உலகத்துல வந்துச்சு, அதுக்கு நேரத்தை செலவழித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. காரணம் இது மனிதனை சார்ந்த ஒரு ஞானம். And they are spending lots of time to make different kind of designs, fashions in the clothes. இந்த மனிதனுக்குரிய ஞானம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை, அந்த வாழ்கிற அந்த முறைமை, அந்த வாழ்கிற விதம், இந்த உலகத்தை சார்ந்ததான சில காரியங்களில இந்த மனிதனுடைய ஞானம் விளங்குகிறது. And they are spending time to build the new houses, design houses, and they are spending their entire life to learn and to execute it. பாருங்க, இந்த மனித ஞானம் என்பது அவர்கள் வீடு கட்டுகிற காரியங்களிலே அதுக்காக நேரத்தை செலவிடுவதும் அந்த காரியங்களை அவங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த ஞானத்தை அவர்கள் பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். For example, there are so many great buildings in the Dubai. We know that there is a very tallest building, right? Burj Khalifa. நீங்கள் பாருங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அந்த உயர்ந்த கட்டிடங்களை குறித்து இருக்கிறது. குறிப்பா அந்த துபாயில ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த ஞானம் மனித ஞானத்தை சார்ந்ததா இருக்கிறது. And in India also, one of the 7 wonders is Taj Mahal. இந்திய தேசத்துல கூட உலக அதிசயங்களிலே ஒன்றா இருக்கிறது. அது 7 அதிசயங்கள்ல இந்திய தேசத்துல தாஜ்மஹால் ஒன்றா இருக்கிறது. They have the wisdom of this world and they are doing the best things. இந்த மனித ஞானம் என்பது அந்த மனித ஞானத்தை கொண்டு இந்த உலகத்துல எது சிறந்ததா செய்ய முடியுமோ அந்த மனித ஞானத்தை கொண்டு அவர்கள் அதை சிறப்பாக செய்கிறார்கள். They are doing it to their best. அவங்க செய்யறதே வந்து எது சிறப்பா இருக்கிறதோ அந்த சிறப்பானதையே அவர்கள் செய்கிறார்கள். Though those wisdoms are limited to only body and only to this world. இந்த ஞானம் என்பது மனிதனுடைய சரீரத்தை சார்ந்ததும் இந்த உலகத்தை சார்ந்ததுக்கு ஒரு அளவு, எப்படி சொல்றது, ஒரு அளவோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானமா இருக்கிறது. And this human wisdom is nothing to do with spiritual things. இந்த மனித ஞானம் என்பது தேவனுடைய ஞானத்தோடு கூட செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. And the second wisdom is demonic wisdom or satanic wisdom. இரண்டாவது ஞானம் என்பது சாத்தானனுடைய ஞானம். So this wisdom is Satan uses the humankind's body, physical things, to destroy the spirit. இந்த சாத்தானின் ஞானம் என்பது மனிதனுடைய சரீரத்திலே அதை பயன்படுத்தி அவங்களுடைய சரீரத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஞானமா இருக்கிறது. Maybe you all are following me. You are all listening. இதெல்லாம் நீங்க Are you all understanding? அவர் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
Okay. So Satan uses our physical things to destroy our spirit. சாத்தானானவன் அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி நம்முடைய சரீரத்திலே அவன் என்ன செய்கிறான் சொன்னால் அந்த ஆவியை அழிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். For example, Satan came to Eden garden and he deceived Adam and Eve. சாத்தான் என்பவன் ஏதேன் தோட்டத்துக்கு அவன் வந்து ஆதாமும் ஏவாளையும் அவன் ஏமாற்றினான் அல்லது வஞ்சித்தான். With Satan's wisdom, he would able to destroy the spirit of humankind. மனிதனுடைய ஆவியை கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஆவியை அழிப்பதற்கு சாத்தானின் ஞானம் பயன்பட்டது. He uses so many words to make them fall. தேவனிடத்திலிருந்து அவர்களை தூரமாக கொண்டு வருவதற்கு அவன் அநேக சாத்தானுடைய ஞானத்தை பயன்படுத்தி அநேக வார்த்தைகளை அவன் பேசினான். The same strategy he used to Jesus Christ also. இதே காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வஞ்சிப்பதற்கும் இதே முறையை அவன் பயன்படுத்தினான். Adam is first Adam and Jesus is last Adam. ஆதாம் அதாவது மாம்சத்துக்குரிய ஆதாம் என்பவன் முதலாம் ஆதாம், இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாய் இருக்கிறார். So what Satan thought, if he makes Jesus to fall in his words, then no more savior for us. சாத்தான் என்ன நினைத்தான் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விழ பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்து யாரையும் காப்பாற்றுவதற்கு இங்க ரட்சகர் இல்லாமல் போய்விடுவார் என்று அவன் தந்திரமாக அவன் யோசித்தான். That's why when Jesus was fasted for 40 days, Satan immediately came on the 40th day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது அவன் உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வஞ்சிப்பதற்காக அவன் அந்த இடத்திற்கு அவன் வந்தான். Same thing. First Adam also fell because of the food, right? முதலாம் ஆதாம் பார்க்கும் பொழுது உணவுக்காக தான் அவன் விழுந்து போனான். And the last Adam, Jesus, he was fasted and he was in the place of very weakness, right? 40 days fasting and he was very weak and he need the food first of all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த உபவாசத்தினாலே அவருடைய சரீரத்துல பலன் இல்லாமல் இருந்த பொழுது அந்த நேரத்திலே அவன் அந்த உணவு கொடுத்து அவரை கெடுக்கும்படி அல்லது அவரை வஞ்சிக்கும்படி சாத்தானான அவரை பயன்படுத்த பார்த்தான். So he came and he just tested Jesus Christ. If you are a son of God, make this stone to bread. பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வந்து உண்மையாகவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று அவரை நோக்கி சொன்னான். But Jesus had wisdom of God and Jesus himself is the wisdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஞானத்தை பெற்றிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இருக்கின்றார். Amen. All the three tests Jesus Christ overcame and he chased Satan out of his sight. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்களையும் அவர் மேற்கொண்டார். பிசாசானவனை அவர் துரத்தினார். Amen. So, ஆமென். Satan's all the wisdom Jesus Christ overcame. பிசாசினுடைய எல்லா ஞானங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமைகளை அவர் மேற்கொண்டார். In the same way, in order to overcome our physical things and the spiritual things, we need the wisdom of God. அதே போலவே மாம்சத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி அல்லது ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி நமக்கு தேவனிடத்திலிருந்து பெறுகிற அந்த ஞானம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. We'll read one scripture from the Bible, James 3:17. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. Amen. Here it says, but the wisdom that comes from heaven. இங்கே நான் வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. When you pray,
pray for the wisdom that comes from the heaven. நீங்கள் ஞானத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஞானம் பரத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. When you go to the school, when you go to the colleges, you will receive the wisdom of this world. In the schools, they don't teach the wisdom of God. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுதோ அல்லது கல்லூரிக்கு செல்லும் பொழுதோ அந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நீங்கள் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை தான் பெறுகிறீர்களே தவிர அந்த ஆசிரியர்களோ அல்லது பேராசிரியர்களோ ஒருபோதும் தேவனுடைய ஞானத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறதில்லை. Whatever you study, whether degree, double degree, doctorate, whatever you do, you won't receive any heavenly wisdom in those colleges. இந்த உலகத்துல நீங்கள் ஒரு டிகிரியோ அல்லது பல பட்டங்களை நீங்கள் படித்தால் கூட தேவனுடைய அந்த பரத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை ஒருபோதும் உங்களால் பெற முடியாது. So this heavenly wisdom is knowing God and knowing ourselves. இந்த தேவனுடைய ஞானம் என்பது தேவனை குறித்தும் நம்மை குறித்தும் தெரிந்து கொள்வதற்கு அது மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. The wisdom of God is knowing the way of salvation. தேவனுடைய ஞானம் என்பது ரட்சிப்பதற்கான வழியை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறது. The wisdom of God is knowing the truth that the Bible speaks. வேதத்திலே சொல்லப்படுகிற எல்லா சத்தியங்களையும் தேவனுடைய ஞானம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. And the wisdom of God is understanding who Satan is and what he is trying to do. சாத்தான் என்பவன் யார், அவன் எதற்காக இந்த பூமியில வந்தான், அவன் எதை அழிக்கும்படி இடத்துல வந்தான் என்று சொல்லி இந்த தேவனுடைய ஞானம் நமக்கு உணர்த்துகிறது. I heard through some pastors, when you speak about Satan in America, they will scold, it seems. Even in the churches, pastors should not speak about Satan because they think that there is no Satan. நான் ஒரு ஊழியர் மூலமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், அமெரிக்க பட்டணத்திலே அவர்கள் சாத்தானை ஒருபொழுதும் திட்ட மாட்டாங்களாம், சாத்தானை ஒருபோதும் அவங்க குறித்து பேச மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க சாத்தான் இருக்கிறதே அவங்க உணரவில்லை. So that is the biggest Satan's weapon. He is deceiving the people. சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா ஜனங்களை வஞ்சிப்பது, அதை குறித்து அவர்கள் தெரியாம அவங்களை மழுப்புவதுதான். We have to understand who Satan is and how all the humankind followed him. பிசாசானவன் யார், அவனை ஜனங்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்பதை குறித்து நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். So whenever you pray for this second power, the intellectual power. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபம் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அறிவு சார்ந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். When you receive God's heavenly wisdom, you can stand before any person in this world. நீங்கள் தேவனிடத்திலிருந்து இந்த பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த இடத்திலும் தேவனுக்காக நீங்க நிற்பதற்கு சாத்தியமாக இருக்கும். Amen. We'll read one more scripture. இன்னொரு வேத பகுதியை கூட நான் வாசிக்கலாம். Proverbs 2:6. Proverbs chapter 2 verse 6. நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். Amen. So here the Solomon says, for the Lord gives wisdom. இங்கே ஞானவானாகிய சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். Proverbs 2:6. From his mouth come knowledge and understanding. அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். So when you pray and when you ask in the name of Jesus, God will give you the understanding, the knowledge and the wisdom that the people of this world do not have. நீங்கள் தேவனிடத்துல வாய் திறந்து கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியையும் இந்த உலகத்தை குறித்தான சில காரியங்களையும் தேவன் உங்களுக்கு தெரிவிப்பார். Amen. We'll read one more scripture from Isaiah.
இன்னொரு வேத பகுதி கூட நம்ம வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் chapter 50, verse 4. 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க 50, கேட்போம். 50. 50ஆம் அதிகாரம் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். Amen. So, what it says, the sovereign Lord has given me a well-instructed tongue. பாருங்க, அவங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். When you and me pray to God, He will give us the well-instructed tongue so that we can speak the God's truth to the people. நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் இந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஜனங்களிடத்துல பேசும்படியான, ஜனங்களுக்கு சொல்லும்படியான ஒரு ஞானத்தை தேவன் உங்களுக்கு அருளுவார். Finally, we'll read one more scripture. கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். Daniel chapter 1. Daniel chapter 1, verses 17 to 20. தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். Amen. So here we'll focus on two things. The first thing, it says in verse 17, to these 4 young men, God gave knowledge. The God gave knowledge and understanding of all kinds. இங்கே 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த 4 வாலிபர்களுக்குள்ளும் தேவன் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியத்திலும் சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுத்தார். It says God gave. அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். Amen. So when you ask for the God's kingdom, God's ministry, God's glory, 100% He will give you. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய மகிமையை நீங்கள் அவரிடத்துல கேட்கும் பொழுது 100% தேவன் அதை உங்களுக்கு தந்தருளுவார். And the second thing we will focus that it says He means the king found them 10 times better than all the magicians and the enchanters in his whole kingdom. இங்கே இந்த ராஜா இந்த 4 பேரை குறித்து அவன் சொல்லுகிறான், தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். Amen. So when you ask for the wisdom, God will give you 10 times better than anybody else in this world. இந்த உலகத்திலே மற்றவர்களை விட 10 மடங்கான ஒரு ஞானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருளுவார், நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது. First of all, we need to thank God because God has chosen us and God gave us the wisdom to know that this Jesus is our Lord and Creator. முதலாவது தேவன் யார் என்பதையும் தேவனுடைய ஞானம் என்ன என்பதையும் தேவன் நம்மை ரட்சித்தார் என்பதற்காக நாம் தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We were not so well educated, we were not so wise people, but still it is God's grace that we could able to know the truth.
நாம் பெரிய படித்த பட்டதாரிகளோ அல்லது ஞானமுள்ளவர்களோ கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்ம ரட்சித்தார், அவருடைய ஞானத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். We have to pray and ask God to fill us with God's wisdom like he filled these 4 young men. இந்த 4 வாலிபர்களை எப்படி தேவனாய் கர்த்தர் ஞானத்தினால நிரப்பினாரோ அதே போல நீங்களும் ஞானம் ஆண்டவரே என்னை ஞானத்திலே நிரப்பும் என்று நாம் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். That's why even in Corinthians also we see that God has chosen us. Though we were not so wise, God has chosen us and he made us to stand before the wise people. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், நாம் ஞானமுள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், ஆனால் பெரிய பெரிய மக்கள் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் நம்மளை ஞானமுள்ளவர்களாக தேவன் நிறுத்தினார். Today we are standing in front of so many wise people of this world. இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ ஞானம் வாய்ந்த மனிதர்கள் முன்னாடி தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். We may not have the wisdom of this world, but we have the wisdom of God which came from heaven. நாம் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை நாம் பெறாதவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய ஞானத்தினாலே இந்த உலகத்திலே கர்த்தர் நாம் நிற்கும்படி செய்கிறார். Be happy and thankful for the wisdom that God has given you. நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே என்று சொல்லி அனுதினமும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். And again ask God to fill you more and more wisdom and knowledge. நீங்கள் தொடர்ந்து அதிகமாக நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலே என்னை தொடர்ந்து நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Because God has promised us in Jeremiah 33:3, when we ask, he will give us all unsearchable things. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். When you ask, God is ready to give you. நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உடனடியாக கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். We are going to stand in front of thousands of people in Tamil Nadu. வருகிற நாட்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ஆயிரமான ஜனங்களுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். We are going to stand in front of the officials in the Tamil Nadu. தமிழ்நாட்டிலே அதிக அரசு அதிகாரிகளுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். We are going to stand in front of the politicians. நாம் தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகளுக்கு முன்பாக நிற்க போகிறோம். So before we go and stand in front of them, we need to receive the wisdom of God. இவர்கள் எல்லார் மத்தியிலும் நாம் நிற்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஞானத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நாம் அவர்கள் மத்தியில போய் நாம் நிற்போம். So this whole week, like you prayed last week for the filling of the Holy Spirit, this whole week pray for the wisdom of God to fill your heart, to fill your mind. கடந்த வாரத்திலே நாம் முதலாவது வல்லமைக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தது போல இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நிரப்புங்க, இருதயத்தை நிரப்புங்க, என் உள்ளத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க தொடர்ந்து அவரை கேட்டுக்கொண்டே இருங்கள். And next week we are going to see about the physical power. அடுத்த வாரத்திலே சரீரத்துக்கு உண்டான ஒரு வல்லமையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். May God bless all of us with these scriptures. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளினாலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நீங்க போரும் சொல்லுங்க. நமக்கு இன்னும் ஒரு 6 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நீங்க சுருக்கமாக சொன்னீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இத்தனை நாளா ஞானம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானம்னா வேற ஏதோ அப்படின்லாம் யோசனை இருந்தது. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் மூலயமா என்னை தொட்ட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கிறதே ஒரு ஞானம் தான். அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றோம். நிறைய படிச்சவங்களுக்கு முன்னாடி, நம்மளை விட நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை பத்தி போய் பேசுற அளவுக்கு நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஞானம் தான் என்ற ஒரு
தேவனுடைய வார்த்தை வந்து மிகவும் பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில ஞானத்தின் வல்லமை இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆரம்பத்துல ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் பேசினாரு. மனுஷ ஞானமும் தேவனுடைய முதலாம் ஆதாமுடைய ஞானம் பிசாசு ஈஸியா வந்து வஞ்சித்தாச்சு. ஆனா தேவனுடைய ஞானத்தை பிசாசு வஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல சபையில சின்ன சின்ன விஷயங்களை மிஸ்டேக் பண்ணும்போது நான் நிறைய வீட்டுல யோசிப்பேன், எப்படியாச்சும் இந்த விஷயத்த மேற்கொள்ளணும், ஞானம் நம்ம எப்படியாச்சும் ஞானமா மாறணும்னு. ஆனா அதோடைய எல்லா பின்விளைவும் தோல்விதான். ஆனா இன்னைக்கு நான் ஒரு தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். வரத்துக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டா நம்ம எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம் அப்படின்னு. அதே போல தானியேலுக்கு தீர்க்கதரிசி புத்தகத்துல அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட 10 மடங்கு அதிகமா இருக்கும்ன்ற ஒரு வார்த்தை நான் அதிகமா தொட்டுச்சு. ஆஹ் உண்மையாகவே இந்த நாள் மீட்டிங் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஞானத்துல ஆண்டவர் என்னை தேற்றும்படி இந்த நாள் பலப்படுத்தினார். வார்த்தையை கொண்டு என்னோட பேசினார். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென். Amen. போரும் சொல்றோம், கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, மிகவும் சுருக்கமாக. Okay, we'll pray and close. சரி, எல்லாருக்குமே தேவ ஞானம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். கண்களை மூடுவோம். நாம் கடைசியாக நாம் ஜெபித்து இந்த வேத பாடத்திட்டத்தை நாம் முடிக்கலாம். நம்மத்தில் இருக்கிறதான பாஸ்டர் விக்டர் தைரியநாதன் சுருக்கமாக ஜெபிப்பார். ஜெபம். வானத்தில பூமியில சகல அதிகாரம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக ஆண்டவரே அறிவாளிகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, ஞானத்தில குறை உள்ளவர்களா இருக்கிறதான எங்களுக்கு நீரே ஞானமும் அறிவும் மீட்புமா இருக்கிறப்பா. ஆண்டவரே, நீ ஞானத்தின் ஆவியை தந்து ஆண்டவரே எங்களை நீர் இந்த பூமியில நடத்துகிறீர் என்கிறதை இந்த வேடத்து பாடத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த தாசரையும் ஆண்டவரே, இந்த நாளிலே இதுல பங்கு கொண்ட தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆசீர்வதியும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. ஆமென்.